அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, மகாபலி தெய்வம் இந்த நாளை காண செய்த பிறகு நான் மகிழ்ச்சியோடு இரக்கத்தோடு அவருடைய பாதபடியில் நன்றி செலுத்தினேன். நாம் வாழ்ந்த கடைசி நாட்களிலே மாபெரும் சத்தியம் பேசப்படக்கூடிய ஒரு நல்ல நாட்களில் அந்த சத்தியத்தை காதலை கேட்க வைத்து அதனுடைய காரியத்தெல்லாம் பார்க்க வைத்து அதனுடைய காரியம் என்ன என்று ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாட்களில் வேற இவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறது அப்படி நினைக்கும் போது கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம். வானம் பூமி அழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது, அது அப்படியே நிறைவேறும். அது இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சவால்கள், உலகமானது அதனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். அது எத்தனை சவாலாக இருந்தாலும் அது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீருற்றில் யாவையும் படைத்த மகாபலி தெய்வம், அவர் பரலோகத்தின் தெய்வம். நாம் மனுஷர்கள் தாழ்வில் இருந்து உண்டான மண்ணான மனுஷன், அவர் பரலோகத்தின் தெய்வம். அவர் இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே, உருவாக்கப்படும் முன்னே அவர் தன்னந்தனிமையாய் அனாதி தேவனாய் அவருடைய சிந்தையில் எல்லா காரியத்தையும் வைத்தவராய் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல், இது இப்படி இருக்கணும் என்று சிந்தையில் வைத்தவராய் சகலத்தையும் தாங்குகிறவராய் சகலத்தை சகிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் மனுஷன் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாக நம்மளுடைய நல்ல காரியங்களோ நம்மளுடைய நீதிகளோ நம்முடைய அன்போ அவருடைய அன்புக்கு முன்பாக மனுஷனுடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதான் பக்தன் சொல்லுவார், நான் அற்புதமான மனுஷன் ஐயா, ஏதோ கடமையை செய்தேன் அவ்வளோதான். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் சொல்வதே நடக்கும், நீர் நினைத்ததே நடக்கும், நீர் ஏற்படுத்தினதே அது ஒரு முடிவுக்கு வரும். அதுதான் உண்மையான காரியம். ஏனென்றால் அவர் பரலோகத்தின் தேவன், மனுஷனை போல அவர் அல்ல. நாம் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறதில்லை. உங்களுடைய வழி என்னுடைய வழி அல்ல. அப்படி என்பது அவர் பரலோகத்தின் தெய்வம். நாம் எல்லா விதத்திலும் பாவம் இழந்தவர். நாம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் கேட்கார். அப்படி சொல்லும்போது நாம் இந்த உலகத்தை பற்றியே எல்லா கணக்கும் போட்டு அதை சுற்றியே யோசித்து அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் அவர் ஒரு கணக்கு, ஐயோ இதெல்லாம் தவறுதலான கணக்காக இருக்கிறதே என்று பார்க்கும் பொழுது நாம் அவரை அடிபணிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்தால் ஒழிய அதனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த கடைசி நாட்களில் சபைக்கு பிறகு சபை இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டிய நாம் தருணத்தில் இருக்கிறோம். பூமியிலே இப்பொழுது தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிற சபை ஏதோ அவங்க பேருக்கு வேணால் சபை என்று கூடி தேவனை தொழுது கொள்ளுகிறது போல செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த காலங்கள் நிறைவடைந்து விட்டது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் இல்லை, சுவிசேஷர்கள் இல்லை, போதகர்கள் இல்லை, மேய்ப்பர் இல்லை, சத்தியத்தை பேசுறதுக்கு யாரும் யாரோ சொன்னதை வச்சு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் போகிறாங்க வராங்க. எப்படி கர்த்தராகிய இயேசு எருசலேம் தேவாலயத்தில் போய் ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து பேசின வார்த்தையை பேசி இந்த வார்த்தை இன்றோடு நிறைவேற்றது என்று சொல்லி அவர் வெளியே வந்தார். அப்படி சொன்ன பிறகும் ஆசாரியர்கள் அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியலையோ, அதே போலதான் இந்த கடைசி நாட்களிலும் இந்த சபைக்கு பிறகு, அதாவது சிறுசி சுவாதீனம் பெற வேண்டும், அழிவுள்ளது அழியாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும், மரணம் ஜெயமாக ஒழுங்கப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் வர வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதை யாருமே சொல்வதில்லை. இது யாருக்கு இது அது அவர் பார்த்து கொள்ளுவார். என்னென்னா அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை.
சபைக்கு அது கொடுக்கப்படவில்லை. அதனால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அது அது பிறகு உள்ள சக்தி ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் கூட வழிநடத்துவார். வேதத்தில் எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவியான மூலமாக இது மகாபெரிய காரியம் திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியாவி அது இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சத்தியாவியாக நான் போய் பேரொரு தேற்றவாளனை அந்த இதை பற்றி சபை என்ன பேசுகிறது? ஒன்றுமே இல்லை. அவர் சகல சத்தியம் என்றால் உலகம் தோன்று முன்பு, உலக தோற்றம் முதல் இனி வரக்கூடிய காரியங்கள் எல்லா காரியங்களையும் பேசி கடைசியிலே வார்த்தை பரிபூரணப்பட்டு ஆவியும் மனவாட்டியும் என்கிற ஒரு நிலைமைக்கு வர்றது வர எல்லா காரியத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அது நிறைவேற்றப்படும். அப்பொழுதுதான் நான் அந்த வார்த்தையானது பரிபூர்ணமாகும். அந்த காரியத்தை பற்றி பேசுகிறதுக்கு பூமியிலே சபை ஏதோ பேச்சு கொடுத்துருக்கிறார்கள். ஜனங்கள் போகிறாங்க வராங்க, அதுதான் நடக்கிற வழியே வேற நூதனமானது ஒன்றுமே இல்லை. இந்த கடைசி நாட்களிலே இனிமேல் சம்பவிப்பது என்ன என்கிறதை அவர் இறங்கி ஒரு மனிதனை கொண்டு பேசிக்கொண்டிருப்பார். அது நாம் அறியாமல் தெரியாமல் இருப்போம். நாம் அது வார்த்தையில் ஒத்து இருந்தால், வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருந்தால், அது ஒரு பெரிய மகா ரகசியமாக இருந்தால் நான் கண்டிப்பாக கேட்டு ஆக வேண்டும். ஒருவேளை அது தேவனுடைய காரியமாக இருக்கும். அப்படி ஆகி அது நடந்து முடித்து விட்டால் இந்த உலகம் நிர்பந்தமான நிலைமை தானே. அதை நாம் எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கும். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிரியர். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. I greet each and every one of you today morning. In the name of Lord Jesus Christ. மகாவிய நாமம் அமைப்படுவதாக யாவுடைய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவன் நம்முடைய காரியத்தை இந்த பொருளை செய்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியான சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். Today we are going to discuss an important topic, that is God built a house for a man. கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஏன் வீட்டை கட்டணும்? தேவன் மனிதனுக்கு கட்டுகிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் அந்த வீட்டை கட்டி வச்சுக்கிறாரா? அந்த வீட்டை அவர் எங்கே கட்டி வச்சுக்கிறாரு? அப்படி கட்டி வச்சுருந்தா நம்ம அதுக்கு என்னைக்கு போகலாம்? ஒரு வீடு கட்டினா அதுக்கு என்ன இருக்கும்? கிரகப்பிரவேசம் இருக்கும். அப்போ நம்முடைய வீட்டினுடைய வேலை முடிஞ்சிட்டா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செலவழிச்சிருக்கிறோம்? இப்போ கொஞ்சம் ஆழமாக வேட்டு அடிப்படையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம். நான் அதை நைட்டு சொன்னேன், நீ காலையில் பேசுறதுன்னு சொல்லி சற்று காலத்தை மாற்றி ஆகிவிட்டேன். நல்ல மழை இந்த ஊரில், அதனால் கொஞ்சம் ஆனால் கற்று கிருபினாலே தேவன் இந்த நல்ல நாளை கூட்டிக் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாம் உயிர் கொடுத்தார். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு எடுத்திருக்கோம். 1 நாளாகமும் First Chronicles chapter 17 verse 1 to 10. First Chronicles chapter 17 the verse 1 to 10. தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும்
நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும். தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றார். தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றார். அந்த ராத்திரியிலே நல்லதொரு நாளிலே தேவன் வெளிப்பட்டார். கல்லின் மேலே கட்டப்பட்டேனே. வானம் பூமி அழிந்தாலும் வேதமே சத்தியம் என்று வன்மையாக உபதேசிக்கலானே. நானும் எந்த வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். இன்ப இயேசு எங்கள் மணவாளனே. எல்லா வித மீட்பையோ குப்பை என்று எண்ணினேன். வல்ல தேவனுடன் பாரந்திடுவே. வந்ததப்போ தொல்லைகள் மாந்த பல ஓடின. நிந்தை சொல்லி யாவரும் அகன்றன. திக்கற்றோராய் தன்னந்தனியாய் இருந்த அந்த நேரத்தில் என் பக்க துணையாக இயேசு நின்றாரே. நானும் எந்த வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். இன்ப இயேசு எங்கள் மணவாளனே. எல்லா வித மேன்மையும் குப்பை என்று எண்ணினேன். வல்ல தேவனுடன் பாரந்திடுவே. மணவாளன் இயேசுவே அருள் பெற்ற சபையே விண்ணோருடன் மறுரூபமாகியே மகிமாயின் சரீரம் பெற்றிடுவோம். இயேசுவால் தீகை பிந்தி சாவி ஜெயித்தோமே. நானும் எந்த வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். இன்ப இயேசு எங்கள் மணவாளனே. எல்லா வித மேன்மையும் குப்பை என்று எண்ணினேன். வல்ல தேவனுடன் பாரந்திடுவே. என்னுடைய அஸ்திவாரம் மணலின் மேல் அச்சமயம் நான் அறியாதிருந்தேன். துச்சமாக தேவ வெளிப்பாடில்லாமல் மனசமாதானமற்றிருந்தேனே. நானும் எந்த வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். இன்ப இயேசு எங்கள் மணவாளனே. எல்லா வித மேன்மையும் குப்பை என்று எண்ணினேன். வல்ல தேவனுடன் பாரந்திடுவே. அதிகமான நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காவல் கந்து விசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்கு நல்ல மழைக்காய் சொல்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வறட்சியான காலம் எல்லாம் ஒரு செழிப்பான காலமாக மாற்றக்காக போட்டி சொல்கிற கர்த்தாவே, வனாந்திரமானது செழித்து ஆண்டவரே அவாந்திர வெளியிலே கத்திற்கு வழி ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு மகாபெரிய காரியத்தை செய்து முடித்த இந்த நல்ல நாட்களை குறித்து யோசிக்கத்தக்கதாக கற்றுக் கொடுத்த மகாபெரிய கிருதிக்காக சோத்திரம். ஆண்டவரே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரும் உங்களுடைய சிந்தனை வைத்திருக்கிறீரோ அத்தனை பேருக்கு இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தில் இறக்கம் பாராட்டும். ஒற்றுமையை மறைத்துக் கொள்ளும். ஒரு மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். வாசனை. தாவீது வீட்டில் வாசமா இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். என்ன? அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும். தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அந்த ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, பாருங்க, நான் எத்தனை போய் பேசுறேன். நான் தான் சொல்லிட்டான் இருக்க செய்யும் அப்படின்னு. இப்ப நாத்தான் சொல்லிட்டா அப்படின்னு தாவீது வேலையை ஆரம்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது கர்த்தருக்கு பிரியமா இருந்திருக்காரு. ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம விட்டு நீக்குவார். சில காரியத்தை வலுக்கட்டமா எடுப்பார். சில காரியத்தை நம்ம ரொம்ப விரும்புவோம், ஆனால் நமக்கு தரமாட்டாரு. சில காரியத்தை நம்ம 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 உயிரே அது நம்ம இருக்கும். தேவனை சிம்பிளா பிடிக்க தூர போடுவார். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சகலத்தை அறிந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய கண்களுக்கு காந்திக்கு மாதிரி ஒன்றுமே இல்லை. அதனால அவர் செய்யக்கூடிய காரியத்தை மனுஷன் அறியான். அதே போல இப்ப நாட்டம் சொல்லிட்ட தாவீது நீ செய்யும் அப்படின்ட்டா. ஆனா தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுதான் தாவீது சொன்னானா அப்படின்னா இல்லை. தாவீது கேட்டுன்னு சொல்லிட்டான்.
அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க. அன்று ராத்திரியிலே என்னுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. ஏன் தாவீதுக்கு உண்டாகல? தாவீது அபிஷேகம் பண்ணவர். ஏன் நாத்தான் சொல்லிதான் தாவீது சொல்லணுமா? அவர் தாவீது நேரே பேசிக்கலாமே. அவர் இருதயத்தின் தாசன் தானே. நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காரியத்துக்காக அவர் ஒரு மனுஷனை வச்சிருந்தாருன்னா அவங்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு. அவன் தான் சொல்றது தகுதி. இது ரொம்ப கவனமா கவனிக்கணும். தாவீது கிட்ட நிறைய பேசல, துறைமுறை பேசுற ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். பாருங்க, தீர்த்து சொல்லிட்டான் தாவீது வீட்டை கட்ட வேண்டாம். ஆனா கடவுள் சொல்றாரு, கொஞ்சம் அவன் வீட்டை கட்ட வேண்டாம். வாசிங்க. நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்துக்கும் மறுகூடாரத்துக்கும் I can move from tent to tent. நான் படிச்சேன். ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும், ஒரு வாசலில் இருந்து மறு வாசலுக்கு போனேன். தேவன் ஒரு நாள் ஒரே வாசல் இருக்கிற ஆண்டவர் இல்ல. He can move. அப்படியானால் எபேசிலிருந்து லவோதிகா வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூவ் பண்ணி அப்படியே லவோதிகா சபையில நின்னுட்டாரா? God says, I can move from place to place. I can move one tent to another tent. God can move one candlestick to another candlestick. God can use the one star from another star. And after he used all the 7 stars, he closed his eyes and he kept everything what he has sown in the earth, and he had to repack it. அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். Amen. I'm talking very serious matter today. நான் ரொம்ப முக்கியமான கதை பேசியிருக்கிறேன் சார். பூமியில அதாவது ஒரு பெரிய போலியான காரணத்தை கொண்டிருக்கிறது. A great duplications in the name of God. கடவுளுங்கிற பேரில் ஒரு பெரிய பகட்டான அழகான நம்மளை மயக்கத்தக்கக்கூடிய நம்ம அதுக்கு நம்பத்தக்க விதத்தில் ஒரு பெரிய வஞ்சிக்கிற ஒரு ஆவியின் மூலமாக ஒரு 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 மாய ஒரு மாயான ஒரு காரியத்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்வதனால ஆவி ஆத்ம சரீரத்தில் மிகுந்த வேதனைப்படுகிறோம், மிகுந்த தாக்குதல் அடைகிறோம். ஏனென்றால் முழு உலகத்துக்கும் பொல்லாத ஆவிகள் சப்போர்ட் பண்ணுற பொழுது கர்த்தர் இயேசு தவிர நமக்கு உதவி செய்கிறது பூமியில் யாருமே இருக்க முடியாது. ஆகவேதான் வாசிங்க, இஸ்ரவேலை வரப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்துக்கு மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசத்திலிருந்து மறு வாசத்திற்கு போறேன். நான் சகல இஸ்ரவேலோடும் வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேல் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? அதாவது நான் தான் அர்த்தமா பேசுறேன். ஆட்டு ஒரு நாள் எடுத்த உடனே எனக்கு ஒரு ஜெப வீட்டை கட்டு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. நோ, நீங்க எடுத்த உடனே பிளாட் வாங்கணும், வீட்டை கட்டணும், அது டொனேஷன் வாங்கணும். நோ, இது வந்து அது என்னமோ வேத்துல அது ஒத்து போறமா எனக்கு தெரியலங்க. அதுலயும் கர்த்தர் இயேசு நாமத்துல இந்த தீர்க்கதரிசன செய்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது. நமக்கு முன்னால ஓட்டத்தை முடிச்சுக்க தெளிவா பேசிட்டு இருக்கிறாங்க. இவளெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் நம்ம உலகத்தான மாதிரி சில காத்து செய்தோம் என்று சொன்னால் நாம தேவனுடைய கோபாக்கிற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து வந்து ஆட்டு மந்தை வெட்டி எடுத்து மனம் பெரும் சொன்னதுப்பா, நீ ஒன்னும் பெரிய பொம்பை கிடையாது.
நீ ஒரு பெரிய ஆளாக செல் பண்ணல. நீ ஆடு மேய்ச்சி கிடந்தா ஆட்டு மந்தைக்கு பின்னால தெரிந்த உன்னை என் ஜனத்தை மேய்க்க முடியாது என்ன செய்து தெரிந்து கொண்டு ஐ கால் பசி. இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர் நாமத்துக்கு உனக்கு உண்டாகிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கடவுள் இப்படி ஆசீர்வதிச்சார். ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அவன் போற இடத்துல எல்லாம் அவனை பாதுகாத்து அவன் சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய நாமத்துக்கு பெரிய நாமத்தை கொடுக்கிற ஒருவர் அவர் மட்டுமே. ஹல்லேலூயா. Don't search the high thing. நாம் ஒரு தேட வேண்டாம். If God sent a man, கடவுள் மனுஷனை தேர்ந்து கொண்டான். அவன் பேரை பிரசவப்படுத்துறதுக்கு இவனும் செய்ய வேண்டாம் சார். அது அவர் செய்வார். அது அவருடைய வேலை. இப்ப எங்கெல்லாம் பத்தப்பட்டில் வருவோம், ஜோம் பண்ணுவோம், கத்துவோம், போயிட்டே இருக்கும். ரிமைனிங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். மீதில காத்து கடவுள் பார்த்துக்கிட்டோம். அடுத்த வசனம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலே குடியிருக்கவும் அவர்கள் அலையாமலும் முன்போதும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் நியாயக்கேட்டு மக்களால் இனி சிறுமைப்பட இருக்கவும் அவர்கள் நாட்டிலே உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனங்க. என்னால இன்னும் அது சரியா அதை கிரகித்து உங்களுக்கு பேச முடியலங்க. How and why ஒரு மனிதனுக்கு கடவுள் சொல்றாரு, I will build a house to you. நான் ஒரு வீட்டை கட்டுவோம்பா. ஏன் தாவீது வீட்டை பிரதர் நல்லா கவனிக்கணும். அதாவது தாவீது நினைக்கிறான் நாம ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவோம். அவன் வேண்டாம்ப்பா, நான் ஒரு ஆலயத்தை கட்டுறேன். See how God loves him. இவன் சொல்ற நம்ம ஐயோ நான் தெருமர அரண்மனை உட்கார்ந்துக்கிறேன், கடவுளை பற்றி எங்க இருக்குது. ஆமா, இன்னைக்கு அப்படிதான். அதாவது நாம அப்படியே பெரிய கிரானைட் போட்டு வீட்டெல்லாம் அப்படியே ஏசி ரூம் உட்கார்ந்துருப்போம். கடவுளுடைய ஊழியம் அந்த தோட்டக்கரையில் ஒரு மரத்துக்கள் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என்ன நினைச்சா தெரியுமா? நான் தேர்மரத்தை போட்ட அரண்மனை உட்கார்ந்துக்கிறேன், கடவுளுடைய பெட்டி எங்க இருக்குது, திரையில் இருக்குது. அப்படி நான் நல்லதான் யோசித்தான். ஆனா ஆண்டு சொல்ல இல்லப்பா, நீ எனக்கு வீட்டை கட்ட வேண்டாம், நான் ஏன் தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கட்டணும்? Why God told this word? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம். இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நாம நினைச்சிருக்கோம் நாமதான் ஒரு வீட்டை கட்டணும். No, 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 no. Now God want to build the house for him. இதுக்கு சொல்றாரு. நான் நைட் வாசிச்சேன் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, John chapter 14 the verse 3. John chapter 14 the verse 3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு, நான் போய் உங்களுக்காக. அப்போ ஒரு தேவாதி தேவர் ஒரு மனிதனுக்கு வீட்டை எங்க கட்டுவாரு? அவர் கட்டுற வீடு எப்படி இருக்கும்? ஏன் தாவீது அவருக்கு வீடு நினைக்கும் போது கடவுள் அவருக்கு வீட்டை கட்ட சொல்றாரு? நான் கட்டுவோம். பிடிச்ச வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு. இல்ல 1:17 ஒரு சத்தங்கள் எல்லாம் கீழ்படுத்தினேன். உன் சத்தங்களை எல்லாம் கீழ்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஆமா, கடவுள் உனக்கு வீட்டை கட்ட போறார். இப்பதான் 2:5 வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். பூமிக்கு கூடாரமாகிய ஹalleluya கட்டப்பட்டன்னு ஒரு வார்த்தை அழகா போட்டுருக்கு தமிழ்ல. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்கு கூட நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட அப்ப முடிச்சிட்டாரு. தாவீது கிட்ட சொல்றாரு நான் உனக்கு கெட்டுவேங்கிறாரு. யோவான் சுவிசேஷம் சொல்றாரு நான் போய் கட்டிட்டு திரும்ப வருவேங்கிறாரு. அப்போ சில பரிசுத்த பவுல்ட பரிசுத்த பேசுறாரு எப்ப அந்த வீட்டை கட்டி முடிச்சாச்சுப்பா. ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா. 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு வீட்டை கட்டுவேங்கிறாரு. ஆமென். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் ஐ பிரிப்பேர் a man to come back ங்கறார். நான் வீட்டுக்கு திரும்ப வருவேங்கிறார். சமய காலத்துல நடக்காதீங்க. சமய காலத்துல அந்த வீட்டை கட்டியாச்சுங்கிறான் பவுல். வாசிங்க பூமி கூடாரம் நம்ம வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட finish work over. இப்போ தாவீது கிட்ட வீட்டை கட்டுவேனாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சீஷர்ட்ட நான் போயிட்டு கட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு. 2:5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த வீட்டை கட்டியாச்சு பவுல் பேசுறான். அப்படியானால் அந்த கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள தாவீது போவாரா, அப்போஸ்தலர் போவாங்களா, இல்ல வேற யாராவது போவாங்களா? நல்லா கவனிக்கணும். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய், அந்த வீடு சத்தியத்துக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்போ அந்த வீடு எதுக்கு சாட்சி? அந்த வீடு எதுக்கு சாட்சி? சத்தியத்துக்கு சாட்சி. சத்தியவான் எவரும் சத்தியத்தை செய்கிறார், செய்து கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இப்போ இந்த வீட்டை குறித்து தெளிவா பேசணும்னா, அவர் கட்டின வீட்டை குறித்து பேசணும்னா, பரிசுத்தவான் காலத்துல நான் கட்டுவேன்னு சொன்ன அந்த வீட்டை குறித்து தெளிவா போய் பேசணும்னா, தேவன் சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை பூமிக்கு அனுப்பினார். அவர் வந்து தான் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை செய்வார், அறிவிப்பார். அப்போ எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, நாம் உங்ககிட்ட பேசுற 2 காரியங்களை மிகுந்த அழுத்தமும் திருத்தமாய் பேசி முடிக்க வேண்டும் என்று கத்து தீர்மானித்திருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு அது மறைவா இருக்கலாம், நம்முடைய காதுகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நம்ம அதை கொண்டு கொள்ள முடியாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர்களை பெற்றுக்கொள்வதற்கான நிலையில் நாம் இருக்கலாம். ஆனா வேத வசனத்தின்படி சில காரியங்களை தெளிவாய் பேச வேண்டும் என்று கத்து தீர்மானம் சொல்கிறேன். 2021 ஜூலை 24 தேவன் ஒரு கூடாரத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதை தேவன் தாவீது கிட்ட கட்டுவேன்னு சொன்னாரு. யோவான் 14:3 நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரு. 2:5:1 பரிசுத்தாவியானவர் பவுல்கிட்ட அதை கட்டி முடிச்சாச்சு பண்ணாரு. இத்தோடு அத்தனை தாவீது மரித்து விட்டார், அப்போஸ்தலர் மரித்து விட்டார்கள், அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் மரித்து விட்டார், எல்லாரும் எக்காலம் காத்திருக்கிறார்கள். அந்த கூடாரமோ கட்டை வேலை முடித்து அதில் பிரவேசிப்பதற்காக தேவன் ஒரு மெய்யான பூமியை கூடாரத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹalleluya. அதை பத்தி வேதம் தெளிவாக பேசுகிறதையா? எபிரேயர் 8:2 வசனம். Hebrews chapter 8 verse 2. ஹalleluya. எபிரேயர் 8 அதிகாரம் 2 வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷனால் அல்ல. தாய் சொல்றாரு, நான் ஒரு வீட்டு கட்ட சொல்றேன் இல்லையா? எந்த மனுஷரும் அல்ல. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷனால் அல்ல. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். அப்ப ஒரு வீட்டு கட்டுவேன்னு சொன்னாரு. அந்த வீட்டுக்கு பேர் என்ன? மெய்யான கூடாரம். தாவீது கிட்ட கெட்டு வேண்டாரு, அப்போஸ்தலர் பேட்டு வரேன்னு சொன்னாரு, பவுல் கெட்டு முடிச்சுன்னு சொன்னாரு. ஆனா எபிரேயர் சொல்கிறார் அது மெய்யான கூடாரம். ஹalleluya. உலகம் உண்டான முதல் கொண்டு 2028 ஆண்டு காலமாக இந்த பூமியிலே இந்த மாபெரும் சத்தியத்தை தேவன் அழைத்து வைத்திருந்தார். அதை பவுல் ரகசியம் என்று பேசினார். யோவான் வெளிப்பாட்டில் சொல்கிறார், இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய மனவாட்டிக்காக அவர் போட்ட மெய்யான கூடாரத்தை இந்த தேசத்திலே 2020 ஜூலை 24 அவர் அனுப்பினதற்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. Hallelujah. Because this is a secret place that God has prepared for us. நம்முடைய கண்ணுக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த மெய்யான
மனுஷன் மூலமாயும் அல்ல. பரிசுத்தாவின் காலத்தில் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியின் கண்கள் மறைத்து வைத்திருந்தார். சத்தியாவின் வேறு தன் பூமிக்கு அனுப்பப்பட்டு அவருடைய கண்களை தெளிவாய் காட்டினார். அவருடைய ஒவ்வொரு படிகளையும் பார்ப்பதற்காக ஆட்டுக்குட்டி 7 கண்கள் அனுப்பப்பட்டதற்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை குறித்துதான் நண்பர்களே இன்னைக்கு பகலில் பேசுவேன், நைட்டில் பேசி முடிப்பேன். இதைத்தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இதோ அந்த கூடாரம் எங்க இருக்குதுன்னா, இதோ மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 21 அதிகாரம் 3 வசனம். ஹல்லேலூயா. வாசி. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலத்தை விட்டு கட்டணும் சொன்னார்களே. யோவான் 14 பெயிண்ட் பெருமொண்டு வரணும்னு சொன்னார்களே. அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் வீட்டை கட்டி முடிச்சதுன்னு சொன்னாங்களே. எபிரேயர் 8ல அது மெய்யான குரான் பேரை கண்டுபிடிச்சதில்ல. அந்த கூடாரம் இன்னைக்கு எங்க வாசமா இருக்கிறது? இதோ மனுஷனிடத்திலே அது வாசஸ்தலமா இருக்கு. வாசிப்பா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அப்ப அது பாருங்க. அப்ப அந்த கூடாரம் எங்க இல்ல? பரலோகத்துல இல்ல. அப்ப துக்கம் பண்ணிட்டு இருந்துச்சாரு. அவர் வரும் பொழுது அவர் தன்னுடைய கூடாரத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா மனுஷன் கட்டின கூடாரத்துல வாசம் செய்கிற காலம் முடிந்து விட்டது. கடவுள் மனிதனுக்குள் வாழ்கிற காலம் முடிந்து விட்டது. Now the man can enter the body of Christ. ஆவி பெற்ற காலம் முடிகிறது. ஆவிக்கு போகிற காலம் தொடங்கி விட்டது. வார்த்தையின் காலம் முடிகிறது. சத்தியத்தின் காலம் பிரகாசிக்கிறது. மணவாள சத்தம் மறைக்கப்படுகிறது. மணவாளி சத்தமிடுகிறாள். ஆதியான மணவாளி இணைய போகிறாள். இப்படிப்பட்ட மெய்யான சிறுசி சாதனை அடைய போகிறது. தேவனுக்கு வெளிப்பட போறார்கள். மரணம் அறிக்கையை காண போகிறோம். ஆட்டுக்குட்டியாளருக்கு கண்ண வர போகிறது. மனைவி ஆயத்தமாகிறாள் என்கிற அந்த மெய்யான சத்தியத்தை பேசுவதற்காக தேவன் காலத்தில் சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு மெய்யான சத்தியத்தை பூமிக்கு அந்த மெய்யான கூடத்துக்குள் வைத்து பூமிக்கு இறங்கி வர கண்டு. ஹல்லேலூயா. 2023 ஜூலை 1 அந்த மெய்யான கூடாரம் பூமிக்கு இறங்கி வர கண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி யோவான் கண்டாரோ, எப்படி பவுல் கண்டாரோ, அதே போல் நண்பரே நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 2024 இந்த கண்களுக்கு தேவனுடைய காண்பித்தார். ஹல்லேலூயா. அது இறங்கி வர கண்டு. ஹல்லேலூயா. Oh, the color below the mountain. Hallelujah. ஜோதி தோன்றும் ஒதிசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம். நாம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்க செல்லுவோம். இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோம் பூரிக்கும் ஸ்தலத்தில் சந்திப்போம். ஆளுவோம் பாடுவோம். துக்கந்தோ அழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளை பாருவோம். இந்த வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. இந்த வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. நண்பர்களே, அந்த வீடு தாவீதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வீடு தானா? அந்த வீடு அப்போஸ்தலர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட வீடு தானா? என்று வேத அடிப்படையில் பார்த்தால்
தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்துக்குள், அதாவது மரித்து அல்லது மரணத்தால் தோற்கடிக்கப்பட்டு எந்த சரீரத்துக்கும் அங்கே இடமில்லை என்பதை வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. Hallelujah! Hallelujah! Because God can prove the truth. In 2021 and July 24th, when the heaven was open, I can see the great book, and the voice said, "Come on!" When I enter inside, I can see a small tabernacle, and in the tabernacle, it is going as a palace and a great mansion, as a great country of God. Today, accept this, nothing in my hand. Hallelujah. இதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வெளியேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமத்தை இப்படிதான். I want to stress this very carefully. இப்போ 1 நாளாகும் 17:10 தாயின் வீட்டை கட்ட வேண்டாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் ஆயத்தப்பட்டு வருவேன்னு சொன்னாரு. 2:5:1 போல் சொல்றான் கட்டப்பட்ட அப்படின்ட்டாரு. 7:8 வாசித்தோம். வாசி. Hebrew 8:8 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, மனுஷர் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற, ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு வந்து அவருக்கு எங்க ஊழியம் செய்யணும்? இன்னைக்கு மெய்யான கூடாரத்துக்குள்ள, அந்த மெய்யான கூடாரத்துக்குள்ள அவர் செய்கிற ஆசாரிய ஊழியம் என்ன சார்? இந்த மெய்யான கூடாரத்துக்குள்ள அவர் செய்கிற ஊழியம் உனக்கு எனக்கு இல்ல. அவர் நல்ல கவனிக்கணும். மணவாளன் குடியிருக்க வேண்டும். ஹalleluya. அது என்னது? மணவாட்டியுடைய ஆயத்தம். அப்போ மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் அவர் மெய்யான கூடாரத்துக்குள்ளே ஊழியம் செய்யவே தவிர உனக்கு ஊழியம் வரலப்பா. ஹalleluya. ஹalleluya. He can prepare his own bride. மணவாட்டி கிட்ட எப்படி ஆயத்தமாகணும்? How you should prepare yourself? And what way you have to prepare to meet me? And how can you open the word of God? And he opened all the word to the bride. And he sent the 7th spirit of the Lamb of God to the earth. And the 7 eyes, the Lamb of God, showed all the hidden things. People those who received the spirit could not be able to understand the tabernacle. God sent the spirit, and one by one, God fixed it by the Spirit of God. The 7th Spirit of the Lamb of God can show all the important things and to maintain the good character and architecture of the true tabernacle. It was hidden by all the saints and apostles and prophets, and God can reveal only for the bride because God Himself entered inside them. Hallelujah. தேவன் பிரவேசிக்கிற கூடாரத்தை மனிதன் கட்டவே முடியாது. Hallelujah. 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 I feel the presence of God. Hallelujah. மனுஷன் கட்ட கூடாரத்துல கண் வரவே மாட்டார். Hallelujah. I want to politely, I want to teach it very thoroughly. கொஞ்சம் அமைதியா ஒன் பை ஒன்னா நான் want to teach. இப்போ ரெவலேஷன் 1:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவி உள்ளாரே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்டேன். கர்த்தருடைய நாளில் ஆவி உள்ளாரே. இப்போ ஆவி உள்ளாரே யோவான் அவரோடு கூட இருந்தான், மருமகள் இருந்தான், பெந்தெகோஸ்தேல பரிசுத்தம் பெற்றான். அப்போஸ்தலர் 3ல பேதுருவோட போய் சப்பாத்தி தூக்கி கொண்டு போயிட்டான். கர்த்தருடைய சரிமா சபை திருச்சபையின் தலைமை பிஷப்பாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். ஆனால் மருமலையா இருந்தாலும் கல்வாரி சிலுவையிலே அவன் கண்ட கண்கொள்ளா காட்சியாக இருந்தாலும் பெந்தெகோஸ்தேல பெற்ற பரிசுத்தாவினுடைய அனுபவமா இருந்தாலும் அவனை கொண்டு கர்த்தர் சப்பானியை நடக்க பண்ணியிருந்தாலும் யோவான் இன்னும்
ஆவிக்குள் போய் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப அந்த காலத்தான் யோசித்தேன். God loves this India very much. தேவன் இந்திய தேசத்தை ரொம்ப அதிகமாக நேசித்தனாலதான் தான் கிட்ட வச்சிருந்த 12 கோதுமணியில ஒரு கோதுமணிய இந்த இந்தியாவுக்கு தூக்கி வீசினார். அதுலயும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார். அதுலயும் கேரளால இருந்து இந்த கடற்கரை வழியா அவர் நடந்து போக கொண்டார். அப்படி இருந்தால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருவேளை இந்த இந்திய தேசமானது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம், விருப்பமெல்லாம் இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு சே ஒன் திங், God loves India. தேவன் இந்த இந்தியாவை மிக அதிகமாக நேசித்தபடினால்தான் இந்த இந்திய தேசத்துடைய பெயரை இந்த வேத புத்தகத்தில் 2 முறை எடுத்து வைத்தார். எப்பவுமே மெய்யாகவே மெய்யாகவே என்று அவர் பேசிட்டார்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் போல இந்தியா இந்தியா என்று அவர் ஏற்கனவே பழைய பாட்டு எழுதி வைத்து புதிய பாட்டு காலத்திலே தோமாவை இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பி இந்த தமிழகத்திலே அவர் ரத்த சாட்சியை வடித்து வைத்தபடினாலே அந்த அடிப்படை இவைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தனை வைத்திருந்தபடினாலே மட்டுமே மீண்டும் ஒரு விசை மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே பிரகாசித்தது போல மேற்கிலே பிரகாசமான அந்த மின்னல் வெளிச்சம் முடிந்த பிறகு எங்கே மின்னல் தோன்றினதோ அங்கே அந்த மின்னல் திரும்ப வந்துவிட்டது சொல்லி என்னால் விசுவாசிக்க முடிகிறது. ஏனென்றால் அதுக்கு அடையாளமாக 2022 தேவன் நபியான குரானை மீண்டும் பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் சாட்சிகள் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்டுல பேர் தான்பா 2 முறை இந்தியா இந்தியா அப்படின்னு தன்னுடைய சிந்தனை வைத்திருந்தபடினாலே இனி உலகத்தில் பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் கண்ட வெளிச்சம் இந்த இந்திய தேசத்தில் தோன்றுமே தவிர இனி வெளிநாட்டு வெளிச்சம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி சத்தியத்தை நான் அறிவிக்கிறேன். Hallelujah. I am very happy to born in India. Yes, I was born in Tamil Nadu. தமிழ் பேசுவதற்காக தமிழ்நாட்டில் பிறந்ததற்காக இந்தியாவில் தேவனை பிறப்பித்ததற்காக ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நம்முடைய தேசமானது தேவனுடைய சிந்தனை இருந்தபடினாலே மெய்யாகவே மெய்யா சொன்னது போல இந்தியா இந்தியான்னு சொல்லி அவர் பழைய பாட்டிலே சிந்தனை வைத்திருந்தபடினாலே இந்த இந்திய தேசத்துக்கு தோமாவை அனுப்பினான். இரத்த சாட்சியாக மரித்தான். அந்த நாட்டிற்கு சபை முடிந்த பிறகு எங்கே சபை துவக்கப்பட்டதோ அந்த இடத்தில் தான் சபை முடிந்தது பிரசங்கிக்கப்படுகிறது. Hallelujah. தோமா எப்பா don't think that foreign people brought to the missionaries. They brought it, I to accept, but at the same time before God sent this own seed of St. Thomas to India in Tamil Nadu. நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே அவன் அனுப்பி எல்லாத்தையும் முடிச்சார். That's why எங்கே திருச்சபையின் வெளிச்சம் முதலாவது ஆரம்பித்ததோ அங்கதான் சொல்லுங்கப்பா, நான் சாதித்த திருச்சபையை, நான் கொடுத்த குத்து விளக்கு, நான் கையில் நட்சத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டே இருக்கிற சத்தமும் மீண்டும் இந்த இந்தியாவிலே எங்கே தாமஸ் மரித்தாரோ அந்த தமிழகத்திலே மீண்டும் சத்தம் தெரிக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் பேசுகிற ஒன்றையும் இல்லை என்று சொல்லி ஒரு நிரூபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் அத்தனை பேர் எழுதப்பட்ட நல்ல சிந்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். We are very proud about this in this last days we are living in India. நான் இந்த தேச வாழ்க்கை மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் the great light is coming to India. இனி உலகத்தில் இன்னல் பெறுகிறது. ஆனால் தேவன் ஜனங்களுக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அது கூடாரத்துக்குள்ள இருக்கும். அது வெயிலுக்கு ஒதுக்காக பெரும் காற்று மழைக்கு அடைக்கலமாக இந்த இந்திய தேசத்துக்கு 2021 ஜூலை 24 அனுப்பப்பட்ட அந்த கூடாரத்தை காண வேண்டும் என்று சொன்னால் ஆவியை பெற்ற ஒருவனுக்கும் அங்கே உரிமை கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தர் நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது
எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு சத்தத்தை கேட்டேன். அது கத்தனால எப்போ ஆவிக்குள்ளார் I was in the spirit ங்கறான். சார் ஆவியை பெற்ற யோவான் அப்போஸ்தலனாக இருந்தான், கனிகளை கொடுத்தான், மறைகளை நடப்பித்தான், ஞானஸ்நானம் கொடுத்தான், திருச்சபை தலைமை பிஷப்பாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தான். இதில் எதிரையுமே யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு கிடைக்கவில்லையே. ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டீங்களா ஐயா? அப்போஸ்தலர் 2ல பலத்தை கட்டி அடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த இறங்குறாரு, வெளிப்படுத்த கொண்டு வரலையே அப்படின்னா நல்ல கவனிங்க. பரிசுத்தாவை பெற்ற அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி இயேசு வெளிப்பாடு மறைக்கப்பட்டதோ அதே போல அப்போஸ்தலருக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த மெய்யான கூடாத்துடைய அந்த 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 நிழலை பார்த்தார்கள். நிஜத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அவன் மரித்து எக்காலம் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவ சரீரத்தை ஜென்மசரமாக மாற்றி பரதீசிலே ஆவிக்க சேர்த்தை பெற்றுக்கொண்டு பரதீசில் வந்திருக்கிற ஜீவத்தின் நதியை புசித்து ஆட்டுடைய தோய்த்து வலித்து கொத்தோரைகளை பிடித்துக் கொண்டு பிதாவின் நாமத்தை தரித்துக் கொண்டு அங்கே ஆட்டுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்காக அங்கே அணிவகுப்பதற்காக அவன் உருவாக்கப்பட்டபடினாலே, அவன் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே தேவன் அதை நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. If you read the Bible, வேத நல்ல படிச்சு பாருங்க. All the prophets are Jews. எல்லா தீர்க்கதரிசி யூதர்களே. ஆனால் இந்த கடைசி காலத்திலே தேவன் பிரஜாதிகளுக்காக மட்டுமே இந்த மெய்யான கூடத்தை வைத்தார். ஹalleluya. இந்த கூடத்துக்காக நீங்க எல்லாமே தேவன் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. இந்த 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 மெய்யான கூடத்து வழியாகத்தான் தேவன் பிரஜாதிகளை மனவாட்டில் இணைக்க சித்தம் கொண்டார். எங்கள் ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஹalleluya, ஹalleluya. This is the tabernacle, the Gentiles and coincidence in the word of God. அவன் நேற்று மீண்டும் மாறாதான். எப்படி கலாத்தியர், you turn the book of Galatians, கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம், Galatians chapter 2 the verse 8. வாசிங்க. கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் 7 வாசி. 258. கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் 7 வசனத்தை வாசினார். அதுமல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பாருங்க, விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். விருத்தசேதனத்துக்கு அப்போஸ்தலனா பேதுரு பலப்படுத்துறாரு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அப்போஸ்தலன் பரிசுத்தர். ஆனா ரெண்டு பேரும் யூதன் தான், ரெண்டு பேரும் இஸ்ரவேலன் தான். ஏன் விருத்தசேதனம் உள்ளவருக்கு எதுக்கு அப்போஸ்தலர் ஒளி தேவை? விருத்தசேதனம் பெற்றவனுக்கு யாரு பேதுரு பலப்படுத்தினாரா? விருத்தசேதனம் பிரஜாதிகளுக்கு பவுல அதுமல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தினபடியால் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும். பேதுரு, யோவான், யாக்கோபு யாருக்காக? விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு. அப்போஸ்தலர் பரிசுத்தவான்கள் யாருக்காக? அவர்களுக்கு. பிரஜாதிகளுக்காக. மனவாட்டிக்காக யாருப்பா?
விருட்சேதம் இல்லாத சபை. விருட்சேதம் உள்ளவருக்கு பேர் யோவான் யாக்கிட்ட சீட்டு போட்டு கொடுத்துட்டாரு. விருட்சேதம் இல்லாதவன் பவுல்ட்ட கொடுத்துட்டாரு. அப்ப சபைக்கு பிறகு வரக்கூடிய மனவாட்டிக்கு யாரு சொல்லுங்க சார்? வசனத்தை தெரிவிக்கணும். கஷ்டம் எல்லாம் மாறி போ, கண்ணீரெல்லாம் நீங்கி போ, நிலையில்லா வாழ்க்கையும் அந்நாளில் ஒழிந்து போ, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள். கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வந்தாரே, மணவாட்டியை சேர்த்தாரே, அவருடன் நாம் செல்வோமே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை போதிப்பார், ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் ஒரு பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் வண்டர்ஃபுல் God. நல்ல பைபிள் படி. 8 விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி வேதனுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, அப்போ பிரஜாதிகளாகிய நாம உண்மையிலே கிறிஸ்டியன் சமயம் அங்கத்துல இருக்கும்னு சொன்னா அட்லீஸ்ட் நீங்க கத்திர இயேசு நாமத்தை ஞானசனமா பெற்றுக்கணும்ப்பா. எவ்வளவு 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 வருத்தத்தோட அது பேசுறது தெரியுமா? பிரஜாதி ரைட்டுப்பா. அப்ப பிரஜாதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொண்ட ஞானசனத்தை கூட பேசாம இருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஆவிக்கிற கொலை. ஆட்டுக்கு ஏறப்பட சொன்னா ஆட்டை கசாப்படி சாப்பிட்டுக்கிட்டு, சார் நான் பேசிட்டு போயிருவேன், கத்தர் பின்னால பட்டயத்தை அனுப்புவாரு, எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நச்சு நான் போகிறது அவர் அறிவான். யோபு சொன்னா, யோபு 19 சொல்றான், 8 படிங்க, அது அப்புறம் படிப்போம். யோபு 19 ஐ திங்க் 19:7 ஐ திங்க் சோ. என் மீட்பு உயிரோடு இருக்கிற என்றும் வாசி. யோபு 19 இல்லையா? என் மீட்பை உயிரோடு இருக்கிற என்றும் அவர் கடைசி நாளில் எத்தனாவது சொன்னான்? யோபு 19:25. யோபு 10:25 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்ப அறிஞான்னு சொல்லு. எப்போ? நம்ம அழகா பேசிடுறோம். எப்போ கவனிங்க. இல்ல, ஒரே நாள்ல எல்லா பிள்ளையும் வைக்கு. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே இருக்கு. வாய முழுக்க தோல் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு பிறகு வெளிப்பாடு வருது. சும்மா வெளிப்பாடு வராது சார். சத்தியம் சும்மாவே ஏசுல ஓசில காலை போட்டு கத்தர் பேசுறானே சார், ஏத்துக்க முடியாது.
ஏலியாவுக்கு வானத்திலிருந்து அப்பவும் தண்ணியை போந்துச்சு. எசபேலுக்கு பயந்து சூரியனுக்கு படுத்த போத ஆண்டவரே, நான் ஒன்றும் நல்லவனா இல்லை, என் பிதாக்களை போல நான் ஒன்றும் பரிசுத்தமான இல்லை, போத ஆண்டவரே. அதுக்கு பிறகு மேல அப்பவும் தண்ணி வருது, குடிச்சான் படுத்துக்கிட்டான். திருப்பி எலியாவே ஹல்லேலூயா, கடவுள் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணிட்டாருன்னா அவன் ஒண்ணுமில்லாம பரதேசியாக்கி உலகமெல்லாம் பார்க்கிறவ ரோட்ல விட்டு கேவலமா இருக்கு பார்க்கிறவ பார்க்க வைத்தாலும் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழி கூட நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழி கூட நிறுத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அந்த சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அந்த சமூகமதில். கானானின் கரையிலோ காண்கிறதே எந்த காதலன் தொனி காதில் கேட்கிறதே. கானானின் கரையிலோ காண்கிறதே எந்த காதலன் தொனி காதில் கேட்கிறதே. காலவிதி இல்லை உணர்ந்திடுவோம், காலவிதி இல்லை உணர்ந்திடுவோம், விரைவாக நம் ஓட்டத்தை ஓடிடுவோம், விரைவாக நம் ஓட்டத்தை ஓடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பீடா ஓடு சார். ஓடுவதற்கு அழைக்கப்பட்ட நீ உழைத்துக் கொண்டிருப்பது என்ன? கர்த்தர் ஓடுவது அழைக்கவில்லையா? இந்த மாபெரும் சக்தியை சும்மா கொடுத்தாரா? Are you sitting today? If God knocked the door, can you account for everything for that? Hallelujah, hallelujah. இரண்டாவது தட்டு எலியாவே பார்க்க கொஞ்சம் அப்பமும் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் சாப்பிடவே இல்லை, ஏதாவது ரெடி ஆச்சு. அதை புடிச்சோட எரிசாவே கர்த்தர் எரிவு அனுப்புறாரு, கொஞ்சம் விட்டுருப்பா. The time of separation எல்லா தீர்க்கதரிசிக்கும் தெரியும், எல்லா அப்போஸ்தலருக்கும் தெரியும், எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். எப்படி சார் நீங்க மட்டும் தெரியாம இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We are very confident, very strong, because மனுஷன் இல்லை, மனுஷன் மூலமாயம் இல்லை. இத பாலியல் மூலையில் வந்த மாதிரி நான் இதை ஷோ பண்ணி அனுப்பினா கர்த்தரை எடுத்துக் கொடுக்க சகோதரனே. இது தேவனை கருத்தை பெற்றுக் கொடுப்பேன், ஆனால் தேவனை பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து don't come and stand this place. இந்த இடத்துல இருந்துட்டு பெரிய அளவுக்கு காட்டுறது ட்ரை பண்ணாத. Because it is a things which God has revealed to me. சும்மா கொடுக்கல, என் மீது உயிரோடு யோபு சும்மா சொல்லல, எல்லாம் ஒரே நாள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்தராக. என் கற்பத்தை பிள்ளைகளுக்கு ஏங்குகிறேன், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, குடிக்க ஒரு தண்ணிக்காக என் வேலைக்காரனை கெஞ்சி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஓட்டை எடுத்து நாட்டு ரோட்டில் சொஞ்சிட்டு இருந்தப்பதான் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The faith of the Job after he lost everything. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வாசிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் அவர் கடைசி நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பு, இந்த என் தோல் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து எனக்கு எந்த மாம்சம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. I can renew the another version. நீங்க எசேக்கியேல் 38 படிச்சு பார்க்கணும். You compare this word with Ezekiel chapter 37. இந்த தோல் அழிந்து போன பின்பு, என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து, ஆவியில இல்ல, எப்படி என் மாம்சத்தில், ஆவியில இல்ல, ஏன் மாம்சத்துல இருந்து அவரை பார்ப்பேன்னா அவரும் மாம்சத்தில் வருவார்ப்பா. மாம்சத்துல இருந்து எப்படி ஆவியை பார்க்க?
புருஷமா இருக்காரு, பொண்ணு ஆவியா இருக்கா, எப்படி கல்யாணம் கிட்டப்பா? How is it possible? ஆனா அங்க சொன்னாரு, உயிர்த்தெழுந்த பிறகு முதல் நாள் தோமா இல்லை, அடுத்த 7 நாள் கிடப்பு. அவர் சொன்னார், இந்த கதை எனக்கு வேண்டாம், நான் விழாவில் அவருக்கு அந்த ஈட்டியில் குத்துவதை பார்த்தேன், அதில் விரல போட்டு நம்புறாரான்னா இதை கூடது கேட்டாரு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திருப்பி போய் தோமாவே, என்னப்பா இங்க வா, இந்த விழாவில் கையை போட்டுனேன் போட்டோம். அவரே ஏன் இந்தியாவுக்கு அனுப்பினான், ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பினான்? முதல் 7 நாள் அவன் நம்ப மாட்டேன்ட்டான். அர்த்தம் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் 7 days சபை காலத்து பிறகுதான் அவருக்கு இரண்டாவது தரிசனமான பைபிள போட்டு. அப்ப செகண்ட் மிஷன்ல தான் தோமா நம்பினான். அதே போல சபை காலத்துக்கு பிறகுதான் சத்தியம் இது இந்தியாவில், இது தமிழகத்தில் பிரேசிக் என்பதை தேவன் முன்னறிந்து அவரை கொண்டு கழிக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேசுற புரியுதா? முதல்ல 7 நாள் யாரும் இல்ல இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஜான் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். ரொம்ப அருமையான காரியம். எல்லாம் வருஷத்தை குறிச்சுடுங்க. ஜான் சாப்டர் 20 verse 24. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 வருஷம். இயேசு வந்திருந்த போது பன்னிரவரில் ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. எங்க போறான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டான் பாவம், சின்ன பிள்ளை. அடுத்து மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதுக்கு அவர், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் கைவிரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டார்களே விசுவாசிக்க மாட்டேன். சும்மா என்னை ஏமாத்ததப்பா. This is the real love. இதுதான் உண்மையான அன்பு. எவன் சொன்னாலும் நம்பாத ஒருவரை தான் தேவன் தமிழகத்துக்கு அனுப்பினார். I feel the presence of God. சார், நம்மகிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பாலிவுட் கத்திரிப்பதில்லை. நல்லா கவனிக்கணும். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடன் சொன்னார்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதுக்கு அவர், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு